கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் தந்திருக்கிற இந்த புதிய நாளை நன்மைகளும் மேன்மைகளும் நம்ம எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து பராமரிக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் கடிதம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார். நீடிய பொறுமையா இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சில நேரங்கள்ல நம்மிடத்துல சில கேள்விகளும், ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, அவர் எப்பொழுது வருவார்? ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல வந்த ஆண்டவர், தன்னுடைய முதல் வருகையை ஆயத்தம் இல்லாமல் வெளிப்படுத்தின ஆண்டவர் திரும்ப வருவேன்கிற வார்த்தையை தந்திருக்கிறாரே. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பது என்ன? அவர் எந்த விதமாய் ஏறி போனாரோ அப்படியே வருவார் என்று சொல்லுகிற வார்த்தை, அது எப்பொழுது திரும்ப வரும்? இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல அருமையான வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. சீக்கிரம் என்பது எப்பொழுது என்கிற கேள்வி எழுவது உண்டு. இன்றைக்கும் அநேக பிற இனத்து மக்கள் ஆண்டுடைய வருகையை குறித்து பேசும் பொழுது, எத்துணை காலம் நீங்கள் இப்படியே சொல்லிக் கொண்டிருப்பீர்கள், வருவேன் என்கிறவர் எப்போது வரப்போகிறார் என்று சொல்லி வினா எழுப்புவார்கள். அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட மனதில சில சலனங்களை ஏற்படுத்துவது உண்டு. ஆண்டவர் வருகிறேன் என்று சொன்னவர் வருவாரா என்கிற கேள்வியை எழுப்புவது உண்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயில்லை. வருவேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. நீங்களும் நானும், இந்த உலகமும் இந்த உலகத்தின் படைப்புகளும் இறைவனை நோக்கி திரும்புவதற்காய் காத்திருக்கிறார். எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். எல்லார் மனதிலும் இறைவனுடைய திருப்பெயர் உச்சரிக்கப்பட வேண்டும். இறைவன் வந்து என்னை மீட்டுக் கொள்ளுவார், நித்திய ராஜ்யத்திற்கு என்னை சுதந்திரிப்பாருங்கிற எண்ணங்கள் நம்மிடத்துல வருவதற்காக அவர் தாமதிக்கிறார். Why the Lord is late என்று சொல்லுகிற கேள்வி வைப்போம் என்று சொன்னால், is waiting for our salvation. என் ஆண்டவர் நம்முடைய ரட்சிப்புக்காக காத்திருக்கிறார். நான் ஆண்டவரிடத்துல திரும்புவதற்காக காத்திருக்கிறார். எல்லா மக்களும் புனிதர்களா? எல்லா மக்களும் மீட்கப்பட்டு விட்டார்களா? அநேக நேரங்களில் பிரசங்கம் பண்ணுகிற மக்களே ஆகாதவர்களாய் காணப்படுவார்கள். என் ஆண்டவருடைய தாமதத்தில் அவர்களும் பங்காளிகளாய் காணப்படுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தாமதிக்கிறார் அவருடைய இரக்கத்தின்படி. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய வருகை தாமதமாகிறது. இரண்டாவது, இறைவன் நேரத்திற்கும் சர்வ வல்லவருடைய வருகைக்கும் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். We must be patience. We must be wait according to God's time. இறைவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் அந்த காரியங்கள்ல வெற்றிகளை காண முடியும். இன்றைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே செல்லும் பொழுது பெரிய கியூ நிற்கும். நான் வந்துவிட்டேன் என்று சொல்வதற்கு அல்ல, என்னுடைய நேரம் வரும் மட்டுமாய் நான் காத்திருக்க வேண்டும். என் தேவன் எனக்கு அனுமதி சீட்டை வழங்கும் மட்டுமாய் காத்திருக்க வேண்டும். ஆகவே கடவுள் தாமதிக்கிறார். ஏன்? எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்காக. எல்லோரும் ரட்சிக்கப்படுவதற்காக காத்திருக்கிற பொழுது, அவர் வருகை தாமதிக்கிற பொழுது, அவருடைய வருகை மட்டுமாக நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். இறைவனோடு நமக்கு உண்டான உறவை காத்துக்கொள்வோம். இறைவனுடைய வருகையை குறித்து பிரஸ்தாபப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. உடைய அன்பினால் ஆண்டு ஆசீர்வதி. நலமான நன்மையான ஈவுகளை நாங்கள் பெற்றதை போல மற்ற மக்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.